ஹாய், நான் ராம்கி டைரக்டர் பேசுறேன். அதாவது இந்த டிஎம்கேவுல வந்து ஜூலி அப்படின்னு ஒரு பெண் இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நெனைக்கிறேன். அதாவது ஒரு பெண் வந்து எவ்வளோ அமைதியா, அடக்க ஒடுக்கமா ஒரு குடும்பம் பண்ணிக்கிட்டு, எவ்வளோ அன்பா பேசுவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். ஆனா அந்த பொண்ணு வந்து இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரத்துல இருக்கும்போதிலிருந்து அவ்வளோ அநாகரிகமா அதாவது ஒரு வார்த்தைய நம்மோட வயசுல கீழ இருக்கிறவங்க கூட வாடா, போடான்னு சொல்ல மாட்டா. "டேய் வாடா, பார்த்துக்கலாம்டா" அப்படின்னு அந்த பொண்ணு பேசிச்சு. அதுக்கப்புறம் எலக்ஷன் டயத்துல வந்து, "நீலாம் ஒண்ணும் ஜெயிக்க மாட்ட. நீ பழைய மாரி நடிக்க போ" அப்படின்னு பேசியிருந்தது. அதுக்கப்புறம் ஆஃப்டர் எலக்ஷன் தளபதி அவர்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறம், "இனிமே தான் உனக்கு கூத்து இருக்கு விஜய். நாங்க எதிர்க்கட்சியா உட்கார போறோம். சண்டைக்கு நாங்க ரெடி. சண்டைக்கு வர்றியா?" அப்படின்லாம் அந்த பொண்ணு பேசிச்சு. இது எவ்வளோ ஒரு தரக்குறைவான விஷயங்கள். அதாவது டிஎம்கேவுல மேல் மட்டத்துல இருக்கக்கூடிய எவ்வளோ உயர்ந்த பதவியில நெறைய பேர் இருக்கீங்க. நீங்கலாம் அந்த பொண்ண கூப்பிட்டு கண்டிச்சிருக்கலாம். அதாவது டிஎம்கேவுல தமிழ்நாடு முழுக்க எவ்வளோ பெரிய தலைவர்கள் இருக்கீங்க. மாவட்ட வாரியா அவ்வளோ பெரிய தலைவர்கள் இருக்காங்க. இது அத்தனையும் மீறி எங்கேயோ ஒரு ஒரு ஊர்ல இருந்துகிட்டு அந்த பொண்ணு வந்து இவ்வளோ தரக்குறைவா ஒருத்தர இப்ப அந்த ஊர்ல இருக்கிற டிஎம்கே ஆட்கள கூட கூப்பிட்டு, "அம்மா நாங்கலாம் பெரியவங்க இருக்கோம். நாங்க பேசிக்கிறோம். நீ எதுக்கு பேசுறன்னு?" அந்த பொண்ண கூப்பிட்டு கண்டிச்சிருக்கலாம். இதுவரைக்கும் யாருமே கண்டிக்கல. ஏன் அப்படி வந்து இருக்கீங்க? ஒரு பொண்ண வந்து பேச விட்டுட்டு, ஆண்கள்லாம் பின்னாடி நின்னு வேடிக்கை பார்க்கிறது ஒரு நல்ல விஷயமா அது ஒரு கட்சியில இருக்கு. அந்த பொண்ணு பேசுறதோட வார்த்தைகள்லாம் ரொம்ப அநாகரிகமா இருக்கு. இதெல்லாம் யார போய் சேரும்? திரு ஸ்டாலின் அவர்கள தான் போய் சேரும். ஸ்டாலின் அவர்கள் சொல்லி இந்த பொண்ணு பேசல. ஆனா கட்சிக்கு சப்போர்ட் பண்றேன்ற பேர்ல கட்சிய வந்து பல்லம் பறிச்சுக்கிட்டு இருந்தது. இப்படி எல்லா கீழ் மட்டத்தில உள்ள டிஎம்கேல சில தப்பான ஆட்கள் செஞ்ச தவறு தான் இன்னைக்கு வந்து ஆட்சி வந்து அமைக்க முடியாம போனது காரணம்னு நான் நினைக்கிறேன். அதனால தயவுசெய்து அந்த பொண்ண வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தி வையுங்க. தமிழ்நாட்டில இருக்கிற அவ்வளோ பேரு அந்த பொண்ண திட்டுறாங்க. எதுக்குமே அசரல அந்த பொண்ணு. எதுக்குமே அசரல. திருப்பி, திருப்பி, திருப்பி வீடியோ எத்தனை வீடியோ போட்டாலும் அந்த வீடியோவ காப்பி பண்ணி அத மேல வச்சு அதுக்கு கீழ அதுக்கு ஒரு கமெண்ட்ஸ். எப்படி ஒரு பொண்ணால வந்து இப்படி இருக்க முடியும் அப்படின்னு தெரியல. இது பெண்ணா? இல்ல வேற ஏதான்னு கூட என்னால சொல்ல முடியல. அதாவது டிஎம்கேல எவ்வளவோ பெரியவர்கள் இருக்காங்க. அவங்க பேசியிருந்தா கூட ஒரு நாகரிகமா இருந்திருக்கும். ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பெண் எந்த அளவுக்கு பேசணுமோ அந்த அளவுக்கு பேசலாம். இல்ல நீங்க விமர்சனம் பண்றது கூட பண்ணலாம். வார்த்தைகள தரைக்குறைவா பேசும்போது, அப்ப அந்த ஊர்ல இருக்கிற கட்சி நிர்வாகிகள் எல்லாமே சரியா செயல்படலையா? எப்படி அத எடுத்துக்கிறதுன்னு தெரியல. தயவுசெய்து அந்த ஊர்ல இருக்கிற கட்சி நிர்வாகிகள் அந்த பொண்ண வந்து கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. அவங்க கட்சியிலேயே இருக்கட்டும், கட்சிக்காக வேலை செய்யட்டும். நான் தவறுன்னு சொல்ல வரல. ஆனா அடுத்து, அடுத்து, அடுத்து அந்த பொண்ணு தான் பேசும்போது, டைரக்ட்டா டிஎம்கேவோட முக்கியமான போஸ்டிங்ல அது ஏதோ இருந்து பேசுது. அப்படி தோணுது. அந்த பொண்ண தாண்டி நீங்க யாரும் டிஎம்கேல பெருசா இல்லையோ! அப்படிங்கிற மாரிலாம் ஃபீல கொண்டு வந்து அந்த பொண்ணு விடுது. அது வந்து தவறானது. அந்த பொண்ண தயவுசெய்து கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. அதுதான் நல்லது.